ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் யூனிட் 7ல் வந்துட்டு தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அப்படின்ற தலைப்பில் நம்ம வந்துட்டு யார் பார்க்க போகிறோம்னா தேவநேய பாவாணர் அவர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பெருஞ்சித்திரனார் பற்றின வீடியோ, ஜியு போப், வீரமா முனிவர் எல்லாரை பற்றியுமே இன்ஃபர்மேஷன் வந்து தனித்தனியாக வீடியோ தனி ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு தேவநேய பாவாணர் அவர்கள் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதை தாண்டி அதிகமாக நம்ம குரூப் 2 குரூப் 4 லெவலில் கேட்குறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்குள்ளே உள்ளடக்கி இருக்குது. அதனால் இந்த வீடியோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே ரொம்பவே தாராளமானது. ஓகேவா? ஸோ இப்போது இவரை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போயிடலாம். ஓகே. ஸோ தேவநேய பாவாணர் இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா சங்கரன் கோவிலில் தான் பிறந்தார். 7/2/1902 7/2/1902 15/1/1981 இதுதான் வந்து இவருடைய காலம். ஓகேவா? ஸோ 1902லேருந்து 1981 வரை உயிரோடு இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா பண்டிதர், புலவர், வித்துவான் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் பொருத்தமானதாக படிச்சிருக்காரு. முதுகலை தமிழ், அதுக்கப்புறம் POL அப்படின்றதையும் படிச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து இவருக்கு இந்த தமிழ் மேலே ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தியவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் மூலமாக தான். இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா தேவநேசன் அப்படின்றது இவருடைய இயற்பெயர். ஓகேவா? ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து இவருக்கு வந்து மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அப்படின்ற பெயர் வந்து அதாவது இந்த மொழி ஞாயிறு அப்படின்ற இந்த பெயர் வந்து இவருக்கு யார் சுட்டினாங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான் இந்த பெயர் வந்து இவருக்கு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த தகவலும் முக்கியமானது. அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள். ஸோ இவருக்கான சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பாவாணர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, பாவாணர், மொழி ஞாயிறு. அப்புறம் என்னென்ன சொல்லுவாங்கன்னா செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கிய செம்மல், தமிழ் பெருங்காவலர், தமிழ் மானம் காத்தவர், கவிவாணன் இந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. தனித்தமிழ் ஊற்று இதெல்லாம் இவருக்கான பெயர். ஓகேவா? ஸோ பாவாணர், கவிவாணன், மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர், தமிழ் மானம் காத்தவர், தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கிய செம்மல் முதலான 174 சிறப்பு பெயர்கள் கொண்டவர். ஓகேவா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை சிறப்பு பெயர்கள் அப்படின்னு கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? 174 சிறப்பு பெயர்கள். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து அவரை பற்றின ஒரு இது என்ன அப்படின்னா இவர் என்ன சொல்லியிருப்பார்னா உலக முதன்மை தமிழ், இந்திய மொழிகளின் மூலமும் வேரமும் தமிழ் தான், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் பற்றின ஒரு ஆய்வு செய்து நிறுவியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர் தான். அடுத்து உலகின் முதல் மாந்தன் தமிழ், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதும், மொஹஞ்சதரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பதும் பாவாணரது ஆய்வு புலத்திரை இரு கண்கள் ஆகும். இதுக்காக சொல்லியிருப்பார். அடுத்து அகர முதலி திட்ட இயக்குனராக எப்போ இருந்திருப்பாருன்னு பாருங்கள். இந்த இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8/5/1974. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அதனால தான் இங்கே ரெட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து தமிழை அவருடைய கூற்று, அதாவது அவருடைய மேற்கோள்கள் என்ன சொல்லியிருப்பார்னா தமிழை வடமொழி வல்லாண்மையின் என்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டார். அது வந்து அவருடைய கூற்று. அடுத்து கோயில்களில் வந்து தமிழ் வழிபாடு தமிழில் தான் வழிபாடு நடைபெறணும், வேறு இந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது, சமஸ்கிருதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் முறைப்படியே நடக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தேவநேய பாவாணர். ஓகே. அடுத்து மொத்தம் வந்து 43 நூல்களும் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளும் எழுதியிருக்காரு. இதையும் நோட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். 43 நூல்கள். அங்கே சிறப்பு பெயர்கள் எத்தனைன்னு பார்த்தோம், 174 சிறப்பு பெயர்கள். ஓகேவா? அப்போது நூல்கள் எத்தனை? 43. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கார். அடுத்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் 1981 உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் வந்து சொற்பொழிவாற்றியிருக்கார். ஓகேவா? என்னைக்கு அப்படின்னா 5/1/1981. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து இந்த எந்த தலைப்பு அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் 1981 ஜனவரி 5 உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் சொற்பொழிவாற்றியிருக்கார். இதுவும் முக்கியமான தகவல். ஓகேவா?
அடுத்து இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலியின் தந்தை. அதாவது அகரமுதலி அப்படின்னா எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலியின் தந்தை அப்படின்னு போற்றப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். இதெல்லாம் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து 1974 தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி, நான் மாற்றி சொல்கிறேன், சொற்பிறப்பியல் தமிழ் சொல் பிறப்பியல் அகரமுதலி. அடுத்து 1974 தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி திட்டத்தின் முதல் இயக்குனராக பொறுப்பேற்றவர். தமிழ் எட்டிமாலஜிக்கல் ப்ராஜெக்ட் 1974 தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி திட்டத்தின் இயக்குனராக பொறுப்பேற்றிருந்திருக்கார். முதல் இயக்குனராக இவர் தான் இருந்திருக்கார். அடுத்து தமிழர் நலம் காப்பதை உயிர் மூச்சாக கொண்டவர். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. தமிழர் நலம் காப்பதை உயிர் மூச்சாக கொண்டவர் யார்? தேவநேய பாவாணர். அடுத்து என்னென்னா, இது ஒரு கதை. அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாரமங்கலம் அப்படின்ற இடத்துக்கு இந்த ஒரு இதுக்கான ஒரு கதை சொல்கிறேன். தாரமங்கலம் அப்படின்ற இடத்துக்கு ஆசிரியர் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து ஒரு ஊருக்கு தாரமங்கலம் அப்படின்ற ஊருக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு திரும்பி வந்த பிறகு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் கேட்குறாங்க, அங்கே போயிட்டு வந்தது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பகல் உணவாகவும், அதாவது மதிய சாப்பாடு பகல் உணவாகவும் அப்படின்னா பகுத்து உண்றது, பிரித்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சாப்பிட்ற மாதிரியும், இரவு உணவு இரா உணவாகும். இரா உணவு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, பகலுக்கு கிடைச்ச கொஞ்சத்தையும் பிரித்து சாப்பிட்ற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கூற்று யாரோடது அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த கூற்றை பார்த்துக்கோங்க. பகல் உணவாகவும் இரவு உணவு இரா உணவாகவும் இருந்தன அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தேவநேய பாவாணர். ஓகேயா? அந்த தாரமங்கலம் போயிட்டு வந்த இன்சிடெண்ட் சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். அடுத்து உலக தமிழ் கழகம் என்ற பெயரில் தனித்தமிழ் இயக்கம் ஒன்றை தொடங்கினார். அப்போ தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒன்று உலக தமிழ் கழகம் அப்படின்ற பெயரில் தொடங்கியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். ஓகே, ஸோ எல்லாமே முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து இவர் வாங்கின விருதுகள். ஓகேவா? ஸோ இவருடைய விருதுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 1947 ஓகே. ஸோ விருதுகள் பார்க்கலாம். இயரோட கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 1947 வெள்ளி பட்டயம் அப்படின்ற விருது பெரியார் கொடுத்துருப்பாரு. 1967 மொழிநூல் மூதறிஞர் விருது அப்படின்றது மதுரை தமிழ் எழுத்தாளர் மன்றம் கொடுத்துருப்பாங்க. 1971 செந்தமிழ் ஞாயிறு 71 செந்தமிழ் ஞாயிறு விருது குன்றக்குடி அடிகளார் கொடுத்துருப்பாரு. தேவநேயரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பாவாணர் அப்படின்ற தலைப்பில் ரா இளங்குமரன் ஒரு நூல் வடிவில் எழுதியிருப்பார். அது 2000 வெளிவந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றியும் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன விருது அப்படின்னா 1956 திராவிட மொழிநூல் ஞாயிறு விருது. திராவிட மொழிநூல் ஞாயிறு விருது பெரியார் கொடுத்துருப்பாரு. இன்னொன்று என்ன பெரியார் கொடுத்துருப்பாரு? வெள்ளிப்பட்டயம் அப்படின்றதும் அவர் தான் கொடுத்துருப்பாரு. மொழிநூல் ஞாயிறு விருது அப்படின்றதும் அவர் தான் கொடுத்துருப்பாரு. தமிழ் பெருங்காவலர் விருது 64 தமிழ் காப்பு கழகம் மதுரையில் இருக்க தமிழ் காப்பு கழகம் கொடுத்துருப்பாங்க. 1979 செந்தமிழ் செல்வர் விருது தமிழக அரசு கொடுத்துருப்பாங்க. அடுத்து தேவநேய பாவாணருடைய மகன் மணி அப்படின்றவர் தன் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை பாவாணர் நினைவலைகள் என்னும் தலைப்பில் 2006 ஒரு நூலாக எழுதியுள்ளார். அவருடைய மகன் தன் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை அப்படின்னு சொல்லி வரலாற்றை பாவாணர் நினைவலைகள் அப்படின்ற பேரில் ஒரு தலைப்பில் எழுதியிருப்பார். அதை 2006 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் இந்த விருதுகள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து கல்வி மற்றும் பணி. கல்வி மற்றும் பணி அப்படின்னு பார்த்தோன்னா பள்ளி படிப்பை முடித்தவுடன் 17 வயதிலேயே ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. 1900
19 வந்து ஆசிரியர் பயிற்சி பெற்றிருக்காரு. 1924 மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய பண்டிதர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர். அந்த பண்டிதர் தேர்வில் எப்போ தேர்ச்சி பெற்றவர்? பண்டிதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முன்னாடி பார்த்தோம்ல கல்வி தகுதியில். 1924 மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய பண்டிதர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் இவர் மட்டுமே. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தேர்ச்சி பெற்றிருக்காரு. அடுத்து சென்னை, மன்னார்குடி, திருச்சி, புத்தூர், மண்ணடி ஆகிய இடங்களில் 1925 44 வரை தமிழாசிரியராக பணியாற்றியிருக்கார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய இந்திய மொழிகள், ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம் இந்த மாதிரி வெளிநாட்டு மொழிகள் உட்பட 17 மொழிகளில் வந்து இலக்கணங்களை வந்து கற்றவர் யார் அப்படின்னா இவர் தான். ஓகேவா? அடுத்து வந்து பாவாணரோட படைப்புகள். ஸோ அவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய முதல் நூல் எது அப்படின்னா இயற்றமிழ் இலக்கணம். 1940 எழுதியிருப்பார். அதான் வந்து முதல் நூல். ஓகேவா? ஸோ இயரெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக ரொம்ப டீப்பாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி இயர் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை வந்து படிச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சளவு படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இயர் விட்டுருங்க. ஏதோ ஒரு இடத்துல கேட்டுட்டாங்கன்னா அப்படின்றதுக்காக தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பாட்டு இது பாருங்கள். சிறுவர் பாடல் திரட்டு, அதுக்கப்புறம் வந்து தமிழர் திருமணம், கிறிஸ்துவ கீர்த்தனை, இசைத்தமிழ் கலம்பகம், ஒப்பியன் மொழிநூல், வடமொழி வரலாறு, உயர்தர கட்டுரை இலக்கணம், இயற்றமிழ் இலக்கணம், தமிழர் வரலாறு, திராவிடத்தாய், தமிழர் மதம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், இன்னிசை கோவை, முதல் தாய்மொழி, இந்த மாதிரி இதை நான் அந்த கலரில் பண்ணியிருக்கேன்ல அதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால் அதெல்லாம் முக்கியமாக படிச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் புக்கில் வந்து ஸ்கூல் புக்கிலலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வேர்ச்சொல் கட்டுரைகள், தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழ் இலக்கிய வரலாறு, மண்ணிலே விண் அல்லது வள்ளுவர் கூட்டமை, திருக்குறள் மரபுரை, அப்புறம் வந்து கட்டுரை வரைவியல், பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும், செந்தமிழ் காஞ்சி, தமிழ் வரலாறு, பழந்தமிழர் ஆட்சி, இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும், அதுக்கப்புறம் வந்து மாந்தன். இன்னொன்று இங்கே பாருங்கள், 1955 கிரிட்டிக்கல் சர்வே ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தமிழ் லெக்சிகான் அப்படின்றது எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து தமிழ் சொற்பரப்பியல் பேரகர முதலி, இதோட முதல் இயக்குனராக இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும், இது வந்து இவருடைய இறுதியான படைப்பு. இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கடைசி இது எழுதுனது அப்படின்றதுக்கு முதல் நூல் கடைசி நூல் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி 43 நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகே, இப்போ பாவாணரோட பண்புகள் சிலவற்றை பார்க்கலாம். ஓகே, என்னென்னா தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பறந்து போகும் அப்படின்னு சொன்னவர் யாருடைய கூற்று? தேவனைய பாவாணர். ஒரு முறை வந்து மிதிவண்டிக்காரர் வந்து தன்னோட போயிட்டுருக்கையில் அவரை வந்து மிதிச்சிருவார். அப்போ வந்து அவர் ஏதோ பண்ணனால மிதிச்சிருவார். ஏதோ சம்திங் ஆயிரும். அப்போ தன்னோட செய்கைக்காக பாவாணரிடம் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ மன்னிப்பு கேட்டப்போ பாவாணர் சொல்கிறாரு, மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என்பதே சரியான தமிழ் சொல் அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறாரு. ஓகே, அப்போ மன்னிப்பு என்பது எந்தவித சொல்? உருது சொல். ஏன்னா இப்போ இதில் இலக்கணமில் கேட்பாங்கள்ல தமிழ் சொல் எது அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல, அதனால மன்னிப்பு அப்படின்றது உருது சொல்லுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீலமலை, அதாவது நீலகிரியில் இருந்த அவருடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணய்யா அப்படின்ற ஒரு வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ இவரை வீட்டில் விட்டுட்டு அவர் வேலைக்கு போயிட்டு எங்கோ வெளியில் போயிட்டு வர்றாரு. எதுக்கு நீலகிரிக்கு போவார்னா ஒரு சொற்தொகுப்புக்காக வந்து போயிருப்பார் நீலகிரிக்கு. சொற்றொகுப்பு. ஓகேவா? அதுக்காக போயிருந்தப்போ அங்கே வீட்டில் தங்கியிருக்காரு. அப்போ அவர் வெளியில் போயிட்டு அந்த கிருஷ்ணய்யா வீட்டுக்கு வர்றப்போ பார்க்குறாரு, ஒரு வீட்டு முன்னாடி கிடந்த அந்த விறகு கட்டைகள் எல்லாத்தையும் கோடாரியை வச்சு பிளந்து உடச்சி போட்டிருக்காரு. வெளியில் போயிட்டு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வந்து ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ அதை பார்த்து ரொம்ப வந்து அவர் அந்த கிருஷ்ணய்யான்றது ரொம்ப மனசு வருத்தப்படுவார், ஐயோன்னு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இவர் பணியாற்றிய நிறுவனத்தில் வந்து ஒரு கல்வி மன வேறுபாடு உண்டானதும், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் ஒன்று என மன உறுதியுடன் கூறி அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவார். ஓகேவா? இப்போ இந்த கூற்று யாரோடதுன்னா அவரோட தான். இந்த கூற்று யாரோடது அப்படின்னாலும் அவருடைய தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள்,
வறுமையில் வாழ்ந்தாலும் கையில் பணம் கிடைத்தால் அதுக்கு நூல்கள் வாங்கிடுவார். ஏதாவது புக்கு வாங்கி படிப்பார். வறுமையோடு இருந்தாலும் கையில் காசு கிடச்சிச்சின்னா அதுக்கு ஒரு புக்கு வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுவார். புலமை செருக்கில்லாமல் எளிமையாக வாழ்ந்தார். அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர். தனக்கு அடிபட்டு காயம்பட்ட போதும் அதற்கு வருந்தாமல் மிதிவண்டிக்காரருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர். இந்த மிதிவண்டி இன்சிடெண்ட். அடுத்து சென்னை அண்ணா சாலையில் பாவாணர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் அப்படின்ற ஒன்று செயல்பட்டு வருகிறது. மாவட்ட மைய நூலகம் சென்னை அண்ணா சாலையில். அடுத்து பாவாணர் படித்து பணியாற்றிய ராஜபாளையத்தில் அருகில் முரம்பு அப்படின்ற இடத்துல பாவாணர் கோட்டமும் அவருடைய முழு உருவச்சிலையும் அவர் பெயரில் ஒரு நூலகமும் அமைச்சிருக்காங்க. ஓகேவா, ராஜபாளையத்தில். அடுத்து இதான் தமிழ்நாடு அரசு செய்த சிறப்பு. அடுத்து என்னென்னா இந்த இது பாருங்கள், புக்கில் இருந்தது. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தமிழை தலைக்கச் செய்தவர் மறைமலையடிகள். மறைமலையடிகளின் தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுக்க பரப்பியவர் யார்? தேவநேய பாவாணர். இம்பார்ட்டண்ட். தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். இம்பார்ட்டண்ட் கேட்டிருக்காங்க. தமிழே உலக மொழிகளின் தாய் என்ற கொள்கையை உடையவர் யார்? தேவநேய பாவாணர். இம்பார்ட்டண்ட். ஓகேவா, பார்த்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. அடுத்து பாவாணர் அறிஞர் அண்ணா இவரை பற்றி சொல்லியிருக்காரு. பாவாணர் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத தம் நற்தொண்டாற்றி நம் அனைவரையும் நிலையினையும் உயர்த்தியவர். அவருடைய புலமை தெளிவும் துணிவும் மிக்கது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. ஓகேவா, அவரை பற்றி சொல்லியிருக்கார். இந்த கூற்று யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஆழமான சொல் ஆராய்ச்சி திறனுடையவர். செந்தமிழ் சொற்பிறப்பு அகர முதலி எழுதியவர் யாருன்னா இவர் தான். ஓகே, இப்போ ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் அவுட் சோர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம அங்கங்கே பிச்சு கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒரே இதாக போட்டு பார்த்தாச்சு. ஓகேவா, இப்போ ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்க ஒன்று இது நம்ம இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி. அதாவது 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னு சொன்னவர் யார்? பாவாணர். நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போது ஒரு புக்கில் உள்ளது பார்த்தாச்சு. அடுத்து இந்த 3 உள்ளதையும் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு 3 புக்கில் 12th புக்கு 8th இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ மித்ததெல்லாம் இப்போ நம்ம புக்கு காமிக்கிறேன். புக்கிலோடைய நம்ம ரீட் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் உள்ளது. ஓகேவா, தேவநேய பாவாணர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அவருடைய இதை அப்படியே ரீட் பண்ணலாம் பாருங்கள். பால் வாங்கி கொண்டு தெருவில் வந்தவர் மீது மிதிவண்டி ஒன்று மோதியது. அதனால் அவர் செம்பில் இருந்த பால் சிந்தியது. கை கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. மிதிவண்டிக்காரர் ஐயா மன்னித்து கொள்க என்றார். அதற்கு அவர் மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என்பது தமிழில் சொல்லுங்கள் என கூறி மிதிவண்டிக்காரரையும் சொல்லச் செய்தார். அவர் தம் அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய தேவநேய பாவாணர் அவர் தான். ஓகேயா, ஸோ அப்போ மிதிவண்டிக்காரர் பால் வாங்கிட்டு போகிறப்ப அவரை இடிச்சிருவார். அப்போ தான் இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். நான் என்ன எதுக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னேன். ஆனால் பால் வாங்க போனப்போ அதை இடித்து கொட்டிடும். ஓகேவா, அடுத்து தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தமிழை தலைக்கச் செய்தவர் செம்மல் மறைமலையடிகள். தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். இதுவும் நம்ம பார்த்தோம். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு. இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல். தமிழ் மானம் காத்தவர். தமிழர் நலம் காப்பதே உயிர் மூச்சாக கொண்டவர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் சிறப்பு பெயர்கள். ஓகேவா, அடுத்து உலக முதன்மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கும் மூலமும் வேறும் தமிழ். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநேய பாவாணர். பார்த்துக்கோங்க. உலகின் முதல் மாந்தன் தமிழன். தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதும் மொஹஞ்சதரோ ஹரப்பா பழந்தமிழரின் நாகரிகம் என்பது பாவாணரோட ஆய்வு புலத்தின் இரு கண்களாகும். அவர் தமிழை வடமொழி வல்லமையின்றி மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறினார். இது எல்லாமே நம்ம அங்கே இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். அடுத்து இவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தோன்னா ஞானமுத்து பரிபூரணம். சங்கரன் கோவிலில் பிறந்திருப்பார். இவர் பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், பிஓஎல் இதெல்லாம் இருக்கார்.
அடுத்து வந்து காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 1902 1981 வரை. இவரான சிறப்பு பெயர் செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்லி 174 சிறப்பு பெயர்களை உடையவர். கோவில்களில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் எல்லாத்துலேயும் தமிழ் நடைபெறணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு முறை ஆசிரியர் நண்பர் நிறைய பேரோடு சேர்ந்து தாரமங்கலம் அப்படின்ற ஊருக்கு போகிறாரு. அங்கே நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வர்றாரு. அப்போ சிலர் எல்லாரும் அவரை சூழ்ந்துக்கிட்டு ஊருக்கு சென்று போயிட்டு வந்ததை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா, பகல் உணவும் இரா உணவும் எவ்வாறு இருந்தன அப்படின்னு கேட்குறாங்க. பாவாணர் பகல் உணவு பகல் உணவாகவும் இரா உணவாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் முன்னாடி சொன்னேன். அப்போ பகல் உணவு அப்படின்னா பகலில் கிடைத்த சிறிதளவு உணவே அனைவரும் பகுந்துண்ண தேர்ந்தனவும், உணவு என்பதில் அனைவரும் உணவின்றி இரவை கழிக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னும் சொல்கிறார். தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து போகும் என எண்ணியவர் பாவாணர். முக்கியம் சொற்றொகுப்பு கருதி நீலமலைக்கு நீலகிரி போகிறாரு பாவாணர். அங்கே பாவாணரிடம் பெரும் பற்று கொண்ட கிருஷ்ணய்யா என்பார் இல்லத்தில் தங்கியிருந்தார். காலை உணவிற்கு பின் பாவாணரை வீட்டில் தங்க வைத்துவிட்டு காட்டுக்கு சென்று திரும்பினார். கிருஷ்ணய்யா மீள வந்த பாவாணர் வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு வீட்டின் முன்னால் கிடந்த விறகு கட்டையை கோடாரியால் பிளந்து கொண்டிருப்பதை கண்டு, இதனை நீங்கள் ஏன் செய்கிறீங்கள், விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, உண்டு வீட்டுக்கு ஏதாவது பண்ணணும்ல, உட்காந்துட்டு போகிறது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. அடுத்து அவருடைய படைப்பு பணி. பாவாணர் தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலேவின் பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை, இந்த மாதிரி 43 நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. புக்கில் இருக்க எல்லா நூலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, படிச்சுக்கோங்க. அடுத்து பாவாணர் வந்து சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக எப்போ இருந்திருக்காரு? 8/5/1974 பணியமர்த்தப்பட்டு அதை சொற்பிறப்பியல் அகரமுதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொண்டாடுறாரு. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா. எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த பிடிஎஃப்ல இருக்கும். தன் பணியாற்றிய கல்வி நிறுவனங்களில் வந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழல் வந்தப்போ, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிய தன்மானமிக்க ஒரு பாவாணர் உரையுரை நம்மளை வியக்க வைக்கிறது. வறுமையில் வாடினாலும் பணம் கையில் இருக்கிறப்ப புக்கு வாங்குவார். புலமை செருக்கு இல்லாமல் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றி உணர்வு மிக்கவர். தேவநேய பாவாணர் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்படுகிறது. படித்து பணியாற்றிய ராஜபாளையத்தில் அருகில் உள்ள முரம்பு அப்படின்ற இடத்துல பாவாணர் கோட்டமும் அவர் தம் முழு உருவச்சிலை, அவர் பெயரில் ஒரு பெரிய நூலகம் எல்லாமே அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரையில் வந்து 5/1/1981 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றப்ப மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவு வந்து நடத்தி தமிழ் எண்ணெய்க்கு பெருமை சேர்த்திருப்பார். அவரின் நிறைவு பணியும் நம் மனதின் நீங்கா நினைவாகவும் என்றும் நிலைத்திருக்கும். ஓகே. ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு புக்கில் எப்பயும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் அந்த வீடியோக்குள்ளேயும் இருக்கும். ஓகேவா. ஸோ அதையும் வந்து இந்த புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷனும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போது இவரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்த தகவல்கள் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். லைன் பை லைன் ரீட் பண்ணி நீங்கள் பொறுமையாக உட்காந்து படிங்க. புக் இருந்துச்சுன்னா புக்லேயும் வச்சு படிங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து 50 பேஜில் ஒன்று இருக்கும், பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கணச் செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழர் நலம் காப்பதை உயிர் மூச்சாக கொண்டவர், உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளின் மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளின் தாய்மொழி என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுமிய செம்மல் தேவநேய பாவாணர். ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். 12th ஓல்டு புக்கில் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ 12th ஓல்டு புக்கில் ஆவும் தமிழரும் அப்படின்ற தலைப்பில் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் எழுதுனது. ஸோ இது வந்து அவர் எழுதின அவருடைய சொல்வளம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா.
எல்லா நாட்டிலும் எந்நிலையிலும் நாகரிகத்திலும் ஆவானது அருமையாய் போற்றப்படுவதாயினும் தமிழ்நாட்டில் அது தலை சிறந்து போற்றப்பட்டது என்பது எவரும் மறுக்கொணாதது. மக்கள் நாகரிகம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என 4 நிலையிலே உடையது. குறிஞ்சியிலே தமிழருக்கு அல்லது தமிழரின் முன்னோர்க்கு அத்தொடர்பு இருந்திருத்தல் வேண்டும். ஏனெனில் அவனது முதல் குறிஞ்சி நிலத்துக்கே உரிய விலங்காம். ஓகேயா. ஆவானது அப்படின்னா பசு இருக்குல்ல, ஆவானது குறிஞ்சி நிலத்துக்குரிய விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குறிஞ்சியை அடுத்த முல்லை நிலத்துக்கு ஆயர் ஆட்டையும் மாட்டையும் பெருவாரியாக வளர்த்து அவற்றின் ஊனையும் பாலையும் உண்டு வளர்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாட்டோடது தான் முல்லை நிலத்தில் உள்ளவங்க ஆட்டையும் மாட்டையும் ரொம்ப நிறைய வளர்த்து அதோட பாலையும் ஊன்னா அந்த இறைச்சியும் வந்து உண்டு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டிலும் மாட்டையை தான் வந்து ரொம்ப சிறப்பாக வளர்த்தாங்க. அதனால தான் அவங்கள வந்து மேய்ப்பவர் ஆயர் அப்படின்ற பெயர் வந்து முல்லை நிலத்தில் உள்ளவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னும் பெயர் தற்காலத்திற்கு பெண் பாலை குறிப்பினும் முற்காலத்தில் இரு பாலுக்கும் பொதுவாக தான் இருந்தது. நகரச்சாரியை பெற்று ஆண் என நிற்கும். அடுத்து ஆண் இந்த 2 சொல்லின்னா எருமை, மறை இவற்றின் பெண் திவாகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடு, மான், மறை, மிலா, கடமை, மாடு என்பவை முறையே ஒன்றின்று சிறிது வேறுபட்ட இணையாகும். ஆணுக்கு என்ன சொல்கிறாங்க, பெண்ணுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்து மா என்பது விலங்கு பொது பெயராகவும் குதிரை பெயராகவும் உள்ளது. குதிரை மானைப் போல வேகமாய் ஓடக்கூடியது, வடிவிலும் ஓரளவு அதை ஒத்தது. மா என்பது நகர சாரியை பெற்று மானையும் குதிரையையும் குறிப்பதுடன் விலங்கு பொது பெயராயுமாயி இருக்கும். கடமா, கடம் ப்ளஸ் மா என்பது காட்டாவிற்கும் காட்டெருமைக்கும் பெயர். கடம் ப்ளஸ் மா அப்படின்றது காட்டெருமைக்கு பெயர். இதனால் என்னும் பெயருக்கும் மா என்னும் பெயருக்கும் ஒரு இணை இருக்கிறத வந்து உணர்றோம். அதனால தான் வந்து நகரச்சாரியை பெறுவதற்கு இங்கே நோக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. மா என்னும் பெயரே என்று தெரிந்திருக்கலாம். மா அப்படின்றதே அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து மா என்று முக்காரமிடும் மாடு மாவெனப்பட்டது. மாடு மான் அப்படின்னா ஆண், மான் மாடு ஒப்பு நோக்கு. அதே மாதிரி அப்படின்னா கான் காடு. ஓகே. அவன் வாடு இது வந்து தெலுங்குல. என்பது முதலில் மாடு என்று பொருட்படுத்தப்பட்டு பின்பு பசுவிற்கு வரையறுக்கப்பட்டது. முதல்ல ஆடு அப்படின்றது மாடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆனா பசு அப்படின்னு வந்துருச்சு. பண்டைய உலகம் முழுவதும் மாடே மக்கள் செல்வமாக இருந்தனால அதனால் வந்து மாடு அப்படின்றத செல்வம் அப்படின்ற பெயரும் குறிக்கிறாங்க. ஓகே. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. மக்களுக்கு முல்லை நிலத்திலேயே உழவு தோன்றிற்று. அது மருத நிலத்தில் முல்லை நிலத்தில் தான் உழவு தோன்றுச்சு. அது மருத நிலத்தோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. முன்னதில் புன்சை பயிரும் பின்னதில் நன்சை பயிரும் விளையப்பட்டது. புன்சை நன்சை பயிர்கள் எல்லாமே விளைஞ்சிச்சு மருதத்தில். மாடு இரு நிலத்தாருக்கும் ஊனும் பாலும் உதவியுடன் இருவகை வேளாண்மைக்கும் உழுதுரைத்தது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, பகடு நடந்த கூழ் அப்படின்னு சொல்லி நாலடியாரில் வந்து சொல்கிறாங்க. பகடு நடந்த கூழ். மாட்டோட ஊனும் பாலும் மட்டும் இல்லாமல் தோல், கொம்பு, அந்த உரசனை, வால், மயிர், சாணம் இந்த மாதிரி எல்லாவும் பயன்பட்டது. வீட்டை வந்து துப்புரவை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் அடுப்பறிக்கிறதுக்கும் பயிருக்கு உரமிடுறதுக்கும் சாணம் வந்து ரொம்ப உதவி பண்ணுச்சு. சிறந்த உணவும் மருந்துமானிய தயிரும் மோரும் வெண்ணெயும் நெய்யும் பாலில் இருந்து தான் எடுத்தாங்க. இதனால் உணவை விளைவிப்பதும் தானும் உணவளிப்பதும் வேறு பல வகை உதவுவதுமாகிய மாட்டினத்தை செல்வமாக மட்டுமின்றி மக்கள் போலும் கருதி வாழ்ந்தனர் முன்னைய தமிழர். மாடு அப்படின்றத செல்வம் அப்படின்ற அர்த்தம் மட்டும் இல்லை, ஒரு மக்களாக வந்து கருதி வாழ்ந்துட்டுருக்காங்க. பால் முதல் நெய்யீராக உள்ள 5ம் அதாவது அந்த பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து ஆவேரு அப்படின்னா காளையை குறிக்குது. ஓகேவா. மிக பயன்படுவது பற்றி அவற்றின் வரவு கண்டு முறையே என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டை பார்த்து. அவளுக்கு புல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க, அவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காளமாட என் அப்பன் வந்தான், அவனுக்கு தண்ணீர் காட்டு. இந்த மாதிரி ரொம்ப அன்பாக தான் மாடுகளை வந்து பேசுவாங்க. இது வந்து திணையளவு
திணையளவுக்கு எடுத்துக்காட்டாக இலக்கணத்தில் வழி வழியாக கூறப்பட்டது. அதோடு சாத்தன் சாத்தி, கொற்றன் கொற்றி, முடவன் முடத்தி, கொம்புற மருதன் கொம்புற மருதி ஆகிய பெயர்களையே ஆவுக்கு ஆவேற்றுக்கும் இட்டு தலைத்தனர். இந்த மாதிரி பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. அவை இயற்பெயர் சினைப்பெயர், சினை முதற்பெயர் என மூவகை விரவு பெயராக தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ளது. அது என்னன்னா, சாத்தன் வந்தது, முடவன் வந்தது, சாத்தன் புல் நின்றும் புல் சாப்பிடும், சாத்தி கன்றீனும் கண்டு போடும். இந்த மாதிரி சொல்லகராதி உரை எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஓகே, அடுத்து காலை மக்கட்காக மிக உழைத்தலினால் மாடு போல் உழைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மாடு மாதிரி உழைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்களே, காளை மாடு மக்களுக்காக ரொம்ப உழைக்கிறனால தான் மாடு போல் உழைத்தல் அப்படின்ற ஒரு வழக்கு வந்துச்சு. காளை, விடலை என்னும் பெயர்கள் ஊமையாக பெயராக மற்றவருக்கு குறும்பரசர்க்கும் வழங்கி வந்தன. இடையூற்றை பொருட்படுத்தாமல் எடுத்த காரியத்தை முடிக்கும் திறவோன் பகடன புகழப்பட்டான். ஓகே, அதை குறள் பாருங்கள். மடுத்தவாய் எல்லாம் பகடன்னா நுற்ற இடுக்கண் இடர்பால் உடைத்து. இளைஞருடைய வலிமை அறிவதற்கு ஏறு தழுவுதல் அளவையாக கொள்ளப்பட்டது. முல்லை நிலத்தினுடைய ஆயரும் ஏறு தழுவுதல் இளைஞருக்கே ஏறு தழுவி வர்ற இளைஞர்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆவினுடைய வாளையும் எருதுனுடைய வாளையும் சொல்கிறாங்க. எருது ஒரு ஊர்தி மாதிரி, ஒரு வண்டி மாதிரி ஆயிடுச்சு, பொதி சுமந்தெல்லாம் போகும்ல எருது, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தார் பசு போல பாய்ந்தார் புலி போல என்பது பழமொழி. ஆவுக்கு வாயுரை 32 கொடைகளுள் ஒன்றாக கொள்ளப்பட்டது. இலக்கும் பொருளும் ஆவின் வாய்ப்பட்டால் ஆக்கமாம் என்னும் கருத்தில் பாலாய் போகிறது பசுவின் வாயிலே என்னும் பழமொழி எழுந்தது. அதாவது ஒரு பழமொழி வந்ததை சொல்கிறாங்க. அப்போ இங்கே பழமொழி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவும் படிச்சுக்கணும், புக்கில் உள்ளதும் கேட்பாங்கள்ல. பார்த்தார் பசு போல பாய்ந்தால் புலி போலன்றது பழமொழி. அடுத்து என்ன, ஆவின் பாலாய் போகிறது பசுவின் வாயிலே. ஒரு இழக்கிற பொருள், நமக்கு அழியக்கூடிய ஒரு பொருளும் பசுவோட வாயில் பட்டால் அது ஆக்கம் அப்படின்னா கிடைக்கிற பொருளாகும் அப்படின்ற கருத்தில் பாலாய் போகிறது பசுவின் வாயிலே என்னும் பழமொழி வந்தது. தான் உண்டதை மீட்டு தன் வாய் கொணர்ந்து அசையிட்டு செழிக்க செய்வது பற்றி ஆவானது தலைமாணாக்கருக்கு உண்மையாக கூறப்படுது. அதாவது என்ன அப்படின்னா, வாய்க்குள்ளே போட்டு இது பண்ணி திருப்பி கொண்டு வந்து அதை திருப்பி மெண்டு செமிச்சு அசையிட்டு திருப்பி செரிக்க செய்வது பற்றி தான் ஊமையாக சொல்கிறாங்க. ஆவின் தினவு தீர்த்தற் பொருட்டு ஆவுரிஞ்சி என்னும் ஆதீண்டு குற்றி என்னும் சொல்லப்பட்ட தறிகள் ஊர்தோறும் நட்டப்பட்டிருந்தன. மக்களால் வாழ்த்தப்படும் பொருள்களுள் ஆவும் ஒன்றாயிற்று. அருமுறை வாழ்த்து என்னும் தொல்காப்பிய பகுதியில் முனிவரும் பார்ப்பாரும் ஆனிரையும் மலையும் முடியும் வேந்தரும் உலகும் என்னும் ஆவுரை வாழ்த்தல் என்று உழைத்தனர் நச்சினார்க்கினியர். ஸோ இது பாருங்கள், இதில் நச்சினார்க்கினியர் சொல்லியிருக்காரு. மக்கள் நல்வாழ்விற்கு ஆவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க, திருஞான சம்பந்தர். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்னு சொன்னவர் யார், திருஞான சம்பந்தர். அடுத்து பாருங்கள், ஆவுக்கு கோ அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. கோ அப்படின்னும் சொல்லுவாங்க. முல்லை நிலத்துக்கு அல்லது இடையருக்கு ஆ என்னும் பெயரு நின்று ஆயர் அப்படின்ற பெயர் வந்துச்சு. கோ அப்படின்னா பசு. எருது அப்படின்னு பிங்களம். எருது அப்படின்னா இலக்கண விளக்கம். கோ என்னும் வடமொழி சொல்லுக்கு அது வடமொழி சொல்லாகி விடாது. நூற்றுக்கணக்கான தூயதென் சொற்கள் மேலேயாகி சென்று முழங்குகின்றன. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், தாவென் கிளவி ஒற்பே கூற்றே அப்படின்றது தொல்காப்பிய நூற்பால் அறியப்படும். ஆயினும் அதன் தொழிற்பெயரான தானம் அப்படின்ற வடமொழி சொல்லுக்கு சென்று வழங்கி வருகிறது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து சீவக சிந்தாமணியில் சொல்லியிருக்காங்க பாருங்க, கோவனிறை மீட்டனன் அதுவும் சொல்கிறாங்க. கோவன் அப்படின்ற பெயர் கோன் என்று குறுகும். அதனால் ஆதன் மேல் ஆண் விகுதி பெற்றனால கோனான் என்று நிற்கும். அது அப்படியே கோனார் என்னும் பெயர் குடிப்பெயராக தொன்று தொட்டு தமிழகத்தில் வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோவன், கோ அன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோவன் அதாவது இடையன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆடு மாடு மிக்கிறவங்கள. ஓகேவா? அப்புறம் அது அப்படியே மருவி இந்த மாதிரி வந்துருச்சு.
அடுத்து சீவக சிந்தாமணியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கோவனிரை மீட்டனன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கோவனும் மக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொன்று அப்படின்னா இன்னொன்று அரசனையும் சொல்லுவாங்கள்ல. அரசன் கையில் உள்ள செங்கோலும் அதன் ஆயன் போன்றவன் என்னும் கருத்தை வலியுறுத்தும். கிறிஸ்துவரின் சமய ஆசிரியர் ஆங்கிலத்தில் மேப்பர் என்றும் அழைக்கப்படுவார், ஷெப்பர்டு. கருத்து பற்றி கடவுள் அனைத்துலகத்துக்கும் அரசனானதாலும் ஆணிரையை காப்பது போல ஆயன் ஆணிரையை காக்கிற மாதிரி மக்களை காத்து வர்றதுனாலையும் அவன் அரசனையும் கோவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகநானூரில் சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நித்தில கோவையில். சரியா? அடுத்து இங்கே பாருங்கள், நின்கோ வரினும் எங்கே, இது கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப டீப்பாக இது அது அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த தொல்காப்பியத்தில் ஒரு வந்துச்சு, நாலடியாரில் ஒன்று வந்துச்சு, திருக்குறள், அப்புறம் இந்த ஒரு குறள், அந்த மாதிரி இருக்குல்ல, அதை இந்த தொல்காப்பியத்தில் ஒரு லைனு, அருமுறை வாழ்த்து அப்படின்றது, இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமான அளவு. ஓகே, அடுத்தது பாருங்கள், 10th நியூ புக்கில் தமிழ் சொல் வளம் அப்படின்றத பற்றி தேவநேய பாவாணர் எழுதியிருப்பார். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. தாள் அப்படின்னா எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் அடிவகைகள் பாருங்கள். தாள் அப்படின்னா தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள். தாள் அப்படின்றது நெல், வரகு இதுக்கெல்லாம் சொல்லுவோம். தண்டுனா கீரைத்தண்டு, வாழைத்தண்டுன்னு சொல்லுவோம். கோல் அப்படின்னா நெட்டி, மிளகாய் செடி, இதுக்கெல்லாம் கோல்னு சொல்கிறோம். தூறு அப்படின்னா குத்துச்செடியாக இருக்கிற புதர் மாதிரி இருக்க ஃபைப்ரஸாக இருக்கும்ல, அதை தூறு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்கிறோம். ஓகே, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல் எழுதினவர் யார்? கால்டுவெல். அதையும் பார்த்துக்கோங்க, புக்கை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தட்டு, தட்டை அப்படின்றது கம்பந்தட்டை, சோளந்தட்டை அப்படின்னு சொல்லுவோம். கரும்பின் அடியை களி அப்படின்னு சொல்கிறோம். களை அப்படின்னா மூங்கிலோட தான் களைன்னு சொல்லுவோம். அடினா புளி, வேம்பு, இது எல்லாத்தையும் அடின்னு சொல்கிறோம். ஓகேயா? அடுத்து கிளை பிரிவுகளோட பெயர்கள். கிளை பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா தாவரங்களத்தோட அடியிலேருந்து பிரிஞ்சு செல்கிற ஒரு பிரிவு தான் கிளைன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதை கவை அப்படின்னு சொல்லுவோம். கவை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு மரத்தினின்று பிரிகிற ஒரு பெரும் கிளையை. அடுத்து கொம்பு இல்லைன்னா கொப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கவையிலிருந்து பிரிகிறத கொம்புன்னு சொல்லுவோம். கொம்புலேருந்து பிரிகிறத ஓகே, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே கிளையில் போகிறது கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா கொப்புன்னு சொல்லுவாங்க. கவையோட பிரிவு. அடுத்து கொம்போட பிரிவு அதுக்கப்புறம் என்ன, கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிளையோட பிரிவு சினை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சினையோட பிரிவு போத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போத்தோட பிரிவு குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அதுக்கப்புறம் தான் இத்தினியூண்டு இணுக்கு அப்படின்றது குச்சியோட பிரிவாக சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து காய்கள், அடி, கிளைகள், காய்ந்த தாவரத்தின் பகுதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சுள்ளி, அதாவது குச்சின்னு சுள்ளி அப்படின்னா சுப்பின்னு கூட சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். காஞ்சு போன குச்சியை சுள்ளின்னு சொல்கிறாங்க. விறகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளை, ஒரு சிறிய கட்டை காஞ்சு போச்சுன்னா அதை விறகுன்னு சொல்லுவோம். காய்ந்த களி அப்படின்னா வெங்களி. கட்டை அப்படின்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் எல்லாம் மொத்தமாக சேர்த்து. அடுத்து இலை வகைகளில் தாவரங்களின் இலை வகைகள் என்ன, இலை அப்படின்னா புளி இலை, வேம்புன்னு சொல்லுவாங்க. தாளுக்கு நெல், புல், தாள். தோகை அப்படின்னா சோளம், கரும்பு எல்லாமே தோகைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஓலை அப்படின்னா தென்னை ஓலை, பனை ஓலைன்னு சொல்லுவோம். சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும். சருகு அப்படின்னா காய்ந்த இலை. ஓகேவா? இதெல்லாம் படிச்சுக்கணும். கொழுந்து வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நுனியில் இருக்கும்ல, அது. துளிர் அல்லது தளிர் அப்படின்னா நெல், புல்லுக்கெல்லாம் சொல்லுவோம். முறி இல்லைன்னா கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். வேப்பங்கொழுந்து, புளியங்கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். குருத்து அப்படின்னா சோளம், கரும்பு, தென்னை, பனை, தென்னங்குருத்து அப்படிலாம் சொல்லுவோமா, அதெல்லாம் குருத்து. கொளுத்தாடை அப்படின்னா கரும்போட நுனிப்பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பிஞ்சு வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா பூம்பிஞ்சு அப்படின்னா பூவில் உள்ள சின்ன பிஞ்சு. இளம் காய்னா வடு. சரி, பிஞ்சுனா இளம் காய், வடுனா மாம்பிஞ்சு, மாவடுன்னு சொல்லுவோம். மூசுனா பலா பிஞ்சு. கவ்வை அப்படின்னா எள்ளு பிஞ்சை கவ்வைன்னு சொல்லுவோம். மா பிஞ்சை வடுன்னு சொல்லுவோம். பலா பிஞ்சை மூசுன்னு சொல்லுவோம். குறும்பை அப்படிங்கிறது தென்னை, பனைக்கு சொல்லுவோம். முட்டு குறும்பை அப்படின்னா சிறு குறும்பை. இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய். நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு.
கருக்கல் அப்படின்னா கருக்கை, நெல் கருக்கை சின்னதாக இருக்கிறது வந்து இன்னும் விதாகலை கருக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இளநெல்லை வந்து கருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைப்பிஞ்சை வந்து கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது குலை வகைகள்லாம் இருக்கும். அடுத்து வந்து கெட்டுப்போன காய்கனிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கி இருக்கும். சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம். சொத்தை அப்படின்னா புழு பூச்சி அரிச்சதாக இருக்கும். வெம்பல் அப்படின்னா சூட்டுனால் பழுத்து போன ஒரு பிஞ்சை வந்து வெம்பல் அப்படின்னு சொல்லுவோம். அழியல் அப்படின்னா குழு குளுத்த பழம். அழுகல் அப்படின்னா குழு குளுத்து நாரி போயிருக்கும். சொண்டு அப்படின்னா வந்து பதராய் போன மிளகாய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கோட்டான் காய் இல்லைன்னா கூகை காய் அப்படின்னா கோட்டான் உட்காந்துறதுக்கு வந்து கெட்டுப்போன காய். தேங்காய் தேரைக்காய் அப்படின்னா தேரை உட்காந்தனால கெட்டுப்போன காய். அள்ளிக்காய் அப்படின்னா அதுவும் தேரை அமர்ந்திருந்ததுனால் கெட்டுப்போன தேங்காய். அள்ளினா கெட்டுப்போன தேங்காய். ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்டுப்போன காயை ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பல தோல் வகைகள் பாருங்கள். தொலி அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. தோல் அப்படின்னா ரொம்ப கட்டையாக திண்மையாக இருக்குது. தோடுனா வன்மையானது. ஓடுனா ரொம்ப வன்மையானது. குடுக்கை அப்படின்னா சுர குடுக்கை அப்படின்னு சொல்லுவோம். மட்டை அப்படின்னா தேங்காய் நெத்தையோட மேற்பகுதியை மட்டை அப்படின்னு சொல்லுவோம், தேங்காய் மட்டை. உமினா நெல் கம்பு அதோடது உமின்னு சொல்லுவோம் அந்த தோலை. அதுக்கப்புறம் கொம்மை அப்படின்னா விறகு கேழ்வரகு அதோட உமியெல்லாம் கொம்மை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து மணி வகைகள் பாருங்கள். கூலம் அப்படின்னா நெல் புல் இதெல்லாம் சொல்கிறோம். பயறு அப்படின்னா அவரை உளுந்து இதெல்லாம் தானிய வகைகள். கடலை அப்படின்றது வேர்க்கடலை கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவோம். விதைனா கத்திரி விதை மிளகா விதை அப்படின்னு சொல்லுவோம். கால் அப்படின்னா புளி காஞ்சிரை இதெல்லாத்துக்கும் வித்தை வந்து கால் அப்படின்னு சொல்கிறோம். முத்துனா வேப்ப முத்து ஆமணக்கு அதை சொல்கிறோம். வித்து அப்படின்னு அதோட விதைகள். கொட்டை அப்படின்னா மா பனை அதோட கொட்டை. தேங்காய்னா தென்னையின் வித்து. முதிரை அப்படின்னா அவரை துவரையோட பயிர்கள் பேரை முதிரை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இளம் பயிர்கள். நாற்று அப்படின்னா நெல் கத்திரி இதெல்லாம் நாற்றுன்னு சொல்கிறோம். கன்றுனா மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்றுன்னு சொல்லுவோம். குருத்து அப்படின்னா வாழையோட இளநிலையை வந்து சின்னதாக வாழைக்குருத்து தென்னங்குருத்து அப்படி சொல்லுவோம். தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம். தென்னம்பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவோம் தென்னை மரத்தோடதை. அடுத்து வந்து குட்டி அப்படின்னா விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி அப்படின்னா பனையின் இளநிலை. பைங்கூல் அப்படின்னா நெல் சோளம் இதோட பசும் பயிர்கள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பெருசாக இல்லை ஒன்றும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது, அதை பார்க்கலாம். யார் இவர்? தமிழாசிரியர். நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர். சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். ஓகேவா. அடுத்து திருப்பள்ளிக்கு அருகில் உள்ள அமைந்த அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் ஒன்றை அமைத்தவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறளுக்கு சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். யார் பார்க்கலாம். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இப்போ திருவிக்கா இமைகளை மூடியபடி கற்றுக்கொள்ளும் எழுதும் ஆற்றல் பெற்றவர். இறுதிவரை இவ்வாறே எழுதி திருவிக்கா வந்து இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கிட்டார்ல, அதே மாதிரி அவரும் இதை கற்றுக்கிட்டாரு. இந்த மாதிரி தமிழுக்கு தனி பெரும் புகழை நல்கியவர். அடுத்து பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலிய இவர் தம் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் தமிழ் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். ஓகேவா. ஸோ ரா இளங்குமரனார் தான் இத்தகைய ஆற்றல் உடையவர். ஓகேவா. இவர் தான் அவர். ஓகே. ஸோ இவரை பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த குறிப்புக்குரியவர் யாருன்னு கேட்பாங்க. தமிழாசிரியர். இப்போ ரா இளங்குமரனார் பற்றியது அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் வந்து தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது எது தப்பு கரெக்டு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா. அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே வருங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே அப்படின்னு சொன்னவர் யார்? பன்மொழி புலவர் கா. அப்பாதுரை. இந்த பெயர்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்கப்பா. ஓகே. பாவாணர் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலைக்காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதை
விதை வகை, தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மரவகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை, பயிர் செறிவு, இந்த மாதிரி நிறைய அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவரை பற்றி பார்க்கலாம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் அப்படின்ற கட்டுரை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்கள் புரிகிறதுக்காக வந்து நிறையா சேர்த்துருக்காங்க. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்தவர். இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சொல்வளம்ல தலைப்பில் இருக்கிறது. இவரை பற்றி பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கூல் புக்கில் உள்ள 4 இன்ஃபர்மேஷன் 8th புக்கு, 12th புக்கு, 10th புக்கில் உள்ளது நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இவரை பற்றின ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன், மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ், புக்ஸ் எல்லாமே என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன விருது வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் இருக்குது. இதெல்லாம் படிச்சுக்கோங்க நல்லா. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் படிக்கட்டும். ஓகே, ஸோ அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தனியாக ஒரு வீடியோ போகிறேன். அந்த வீடியோவை இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பாருங்கள் மறக்காமல். ஓகே, ஸோ thank you.